வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டி பிளாக்ஸ். இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு வண்டி வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் விட்டு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. அந்த வண்டியை போய் இப்போ கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். அங்கே போயிட்டு ஒரு சில பிளான்ஸ்லாம் இருக்குது. மேபி அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல வரலாம், பார்க்கலாம். இன்னையோட அவுட்ஃபிட் இதுதான். இன்னையோட அவுட்ஃபிட் ஒரு ஷூ போட்டு கிளம்பிட வேண்டியதுதான். வாங்க, நான் வண்டியில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, வாங்க போவோம் வண்டியில். ஆக்சுவலி நான் வீட்டுக்கு கீழேயே கேமராவை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். வாங்க அப்படியே வண்டியில் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு வேறு எங்கெங்கே போக போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், அங்கே போயிட்டு வேறு எங்கேயும் போக மாட்டோம். மோஸ்ட்டாக வண்டி சர்வீஸ் தான் விட்டுருக்கான், அதை எடுக்க தான் கூப்பிட்டுருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, என்ன ஆகும்னு தெரில. ஆக்சுவலி ரோட்லலாம் எல்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, அதுவே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதுக்கு தான். ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஏரியா. அப்புறம் கேமரா ஆங்கிள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், என்னடா நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்க, மைக் ஒழுங்காக இதுவும் ஆகலையான்னு கேட்கலாம். ஆமாம், மைக் ஃபுல்லாக கரப்ட் ஆயிடுச்சா, நீ பேசின்னு போனது எல்லாமே போச்சு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. என் ஃப்ரெண்டும் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தான், வாடா வாடான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீ போகிறதா பிளானே இல்லை. மார்னிங் சரியான மழை, என் வண்டியில் போனால் பின்னாடி ஃபுல்லாக சேர் அடிக்கும்னு சொல்லிட்டு நானும் போகாமல் இருந்தேன். அப்புறம் அவனும் கால் பண்ணான் ஆஃப்டர்நூனாக ஒரு 1 o'clock. அப்புறம் நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். கைஸ், நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் கோப்ரோலாம் எல்லாருக்கிட்டையும் கேட்டு. யார்கிட்ட கேட்டாலும் கொஞ்சம் ரெண்ட் அதிகமாக தான் கேட்குறாங்க. சரி, கோப்ரோ வாங்கினா மட்டும் பத்தாது போல். அந்த மைக் அடாப்டரு, மைக்கு, ஆக்சுவலி அந்த மைக் வாங்கினா கூட பத்தாது போல். டிஆர்ஆர்எஸ் சம்திங் எது சொல்கிறாங்க. அதெல்லாம் வாங்கினா தான் கோப்ரோவில் ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும், நல்லா கேட்கணும்னு சொல்கிறாங்க. சரி, போக போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேலைக்கு போயிட்டு காசு வந்தோடனேதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன ஆகும்னு தெரில, பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு ஃப்யூச்சரில். மேபி நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் கேமரா குவாலிட்டி. அப்புறம் நம்ம என்ன வண்டியை போய் சர்வீஸ் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Yamaha R15S தான் போயிட்டு சர்வீஸ் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி கோயம்பேட்டிலேருந்து அது எங்கேயோ கொஞ்சம் லாங் போனோம் போல். அங்கே போயிட்டு தான் சர்வீஸ் எடுக்கணும். அங்கேருந்து எவ்வளோ தூரம்லாம் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போகிறான்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணுவான்னு தெரில, எவ்வளோ லாங்குன்னு தெரில. நானே இங்கேருந்து அவ்வளோ லாங் போயிட்டு அங்கேருந்து எவ்வளோ லாங் வரும்னு தெரியல. பார்க்கலாம், கூப்பிட்டான்ல, போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. சரி, ஓகே, நான் வீட்டாண்ட போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கேருந்து எங்கே போகிறோம், எந்த ஏரியா போகிறோம், சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, எல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோலேயே சொல்கிறேன். அப்புறம் கைஸ், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஷோரூமுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவன் எப்பயுமே மெயின் ரோட்லேயே போக மாட்டான், எல்லா ஷார்ட்கட்ஸ் அந்தையும் பூந்து தான் போயிட்டு இருப்போம் எப்போ பாரு. பையனுக்கு அவங்க ஏரியாவில் தெரியாத ஷார்ட்கட்ஸ் இல்லை, எப்படியே பூந்து எதோ ரூட்லேயே போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். ஃபைனலாக ஷோரூம் கிட்டே போயிட்டோம். ஷோரூம் கிட்டே போயிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தோம். வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து ஒரு 10 to 15 minutes உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் என் வீடியோலாம் எடுக்கணும், என் வண்டியை கொண்டு வர்றதுன்னு சொன்னான். பார்த்தா லாஸ்ட்டில் வீடியோ எடுக்கல பையன். அப்புறம் நாங்கள் அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு
நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் ஆச்சு. சர்வீஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஜென்ரல் சர்வீஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னான். அப்புறம் வண்டிலாம் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து மறுபடியும் அவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போனோம். அது எந்த இடத்துக்கு போனோம், எங்கே போனோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல வரும்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் vlog எப்போ வரும்னு தெரில, ஆனால் வரும். கொஞ்சம் சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், நானும் வீட்டிலேருந்து கிளம்பி என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். See you on another great video. Until then, bye from Dinesh.